जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणादिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார், சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இதில் கஷ்டப்படக்கூடிய ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. கேட்கவே வேண்டாம். 1008 பிரச்சனைகள், 1008 கஷ்டங்கள், பொறாமை, பிரச்சனை. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க, திருவோண நட்சத்திரம். ஸோ அதே போல் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஓரளவுக்கு சில விஷயங்கள் சமாளிச்சிருவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய பேச்சு உங்கள் எல்லாத்துலேயுமே நிதானம் தேவை. சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள்லாம் நிறையா வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30க்குள்ளே நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஸோ இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கும்.
இதில் என்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 60 வயசுக்குள்ளே, 50 வயசுக்கு மேலே நான் 60 வயசுக்குள்ளே இருக்கேன், நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக பெண்களாக இருந்தால் அவப்பெயர் வரும். ரொம்ப தனக்கு தான் அப்படிங்கிற அலட்சியத்தோடையும் ஆணவத்தோடையும் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும், உடல்நிலை பிரச்சனையும் அதிகமாக வரும். நான் சொல்கிறது திருவோண நட்சத்திரம் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே கவனமாக இருங்க. தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு போய் சில விஷயத்தில் இறங்குனீங்கன்னா மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன எப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு சமயோஜித புத்தியோடு யோசித்து சில விஷயங்களை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இது இப்படி வரும்னு அது வரும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லையே நான் இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசின்னு திருவோண நட்சத்திரத்தில் 30 லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க, 30 லட்சம் பேருக்கு ஒரே பலனா? 30 லட்சம் பேரை நீங்கள் சொல்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய கர்மா பலன், ஜாதக பலன் சில பேருக்கு அப்படியே பலிக்கும். அதாவது இங்கே எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்கிட்டலாம் காசு பணம்லாம் நிறையா இருக்குது, நான்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான ஒரு சூழ்நிலையில் இல்லாதவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது வாழ்ந்து கெட்டவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்து இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும். ஜாதகம்ங்கிறது உண்மை, அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது உண்மை. அது அந்த 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 நேரத்தில் அந்த ஸ்தானத்தில் என்ன பலன் கொடுக்கணுமோ, நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி, அந்த நாள் நட்சத்திரம் நேரம் அந்த நேரத்தில் அதை செஞ்சுட்டு போயிடும். இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு அந்த கர்ம விதி இருந்தால் அவங்க போய் அந்த கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சுட்டு தான் வருவாங்க. இவ்வளோ நாள் அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, திடீர்னு அந்த கோயிலுக்கு போவாங்க. ஸோ அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்னா இருக்கணும். அடுத்தடுத்து சில விஷயங்கள் சில பேர்லாம் பயமுறுத்துகிற மாதிரி ஜாதகம் சொல்கிறதெல்லாம் ஐ வில் நாட் அக்செப்ட். அதெல்லாம் தவறு. இந்த மாதிரிலாம் இருக்குது, கவனமாக இருக்குது. இதுக்கு இந்த ரெமெடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் நன்னா இருப்பீங்க. அவங்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னோன்னா மனசில் அப்படியே சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் நம்ம சொல்கிற வார்த்தையில் தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும். அதை விட்டுட்டு அவங்கள அப்படியே அவங்கள நல்லொரு மனதை நடுங்க வைத்தல் பாவம். நல்லவங்க மனசை நடுங்க வைக்கக்கூடாது நம்ம சொல்கிற வார்த்தையில். அதனால் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு போகணும். மகர ராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் விஷயம். மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம் 6ல் வரார். ஸோ டைம் சரியில்லாமல் இருக்குது. நீ ரொம்ப கொஞ்சம் சரி ருணரோ சத்ருஸ்தானம், ரொம்ப மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள். மகர ராசி நிதானமாக தான், பாத சனி வேறு, நிதானமாக தான் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். முட்டிக்கு கீழே அடிபடுறது, சும்மா வண்டியில் போனால் கூட சாஞ்சின்னு கீழே விடுவாங்க. ஸோ கவனமாக போகணும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருக்கணும். ஸோ நல்ல புரிதலோடு இருக்கணும். இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள். ஷேர் மார்க்கெட் ஏற்கனவே நான் சொன்னது தான். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மகர ராசி பொறுத்தளவில் சீட்டு பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் முக்கியமாக கவனமாக இருங்க. உங்களுக்கு சீட்டு விழுதாக கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க, உங்கள் பேரில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாக பார்த்துப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிடுறவங்களாம் இருக்காங்க. அதனால் இந்த சீட்டு பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா விஷயத்துலையும் வேலை விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறது வரதெல்லாம் கவனமாக இருங்க. கால பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு, சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுங்கள். அதே போல் முடிஞ்சால் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்துங்க உங்கள் கைனால். இந்த ஏதாவது ஒரு வரக்கூடிய பிரதோஷத்தில் உங்கள் கைனால் ஒரு முடம் 2 முடம் வில்வம் வாங்கி சாத்தி வில்வ அர்ச்சனை சுவாமிக்கு பண்ணுங்கள். வில்வ அர்ச்சனை மகர ராசிக்கு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசி பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நேரம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி தீர்த்தம் வெறும் வயத்தில் போங்க, பெருமாள்லாம் சுற்றிட்டு துளசி தீர்த்தம் வெறும் வயத்தில் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சுபம்.